நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அழாதடா செல்லம், கண்ணு குட்டில சரியா போயிடும்மா. நல்ல பாப்பா. என்னம்மா ஐயோ பண்ணு? கவலைப்படாத புள்ள, ஒண்ணு இல்ல. இதுக்கு மாந்தோன்னு சொல்லுவாங்க. இந்த வேப்ப எண்ணெய் காலில் தேய்ச்சா சரியா போயிடும். எதுக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிடல் கூட்டி போலாமா? ஏன் புள்ள? பயமா இருக்கு. நான் என்னமோ குழந்தை குட்டி பெத்துக்காத மாதிரி இல்ல சொல்றேன். அப்படியே வேணும்னா மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. அதுக்குள்ள சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. டாக்டர் கொடுக்குற தட்சணையை எனக்கு கொடுத்துரு. என்னம்மா? ஒண்ணு இல்ல, சரியாயிடும், கவலைப்படாத. சிஜே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். ஐயோ அழாத செல்லம், கண்ணு குட்டில. டாக்டர் பார்க்க போகணும்னா போயேன். என்கிட்ட பர்மிஷன் கேட்கறியா? எல்லாத்துக்கும் நான் உன் கூட வந்துட்டு இருக்க முடியாது. நான் வரல. உங்களை கூட வரணும்னு சொல்லலையே, அதுக்காக ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுறீங்க? என்ன கேர்லெஸ்ஸா பேசிட்டேன்? ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு தானே சொன்னேன், போக கூடாதுன்னு நான் சொன்னேன். மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள அப்படி எரிஞ்சு விடுறீங்க? அவ இப்ப என்ன சொல்லிட்டா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்றா. பாருங்க, ஒன்னு சொல்ற தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த குழந்தைங்க மேல எவ்வளவு உரிமை அக்கறை இருக்கோ இந்த குழந்தை மேலேயும் இருக்கணும். அவ்வளவுதான், அதை மறந்துடாதீங்க. ஓ இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிறீங்க? ஒருத்தி குழந்தைங்க மேல எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றா. நீங்க குழந்தை மேல எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்றீங்க. சிரிக்காம என்ன செய்யறது? அவ அப்படி சொன்னா அந்த கோவத்தை இவ மேல ஏன் காட்டுறீங்க? குழந்தைங்களை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு போனீங்களா? வீட்டுக்கெல்லாம் போல, ஸ்கூலுக்கு போனேன். குழந்தைங்க ஆசையா ஓடி வந்து கொஞ்ச நேரம் பேசுறதுக்குள்ள தாமரை அங்க வந்து தர தரன்னு சச்சினை ஐஸ்வர்யாவும் இழுத்துட்டு போயிட்டான். அப்ப ஏன் பேசாம வந்தீங்க? அவ ஆத்திரப்பட்டானா எனக்கும் எல்லா உரிமை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அங்க பேசாம வந்துட்டு இங்க வந்து கோபத்தை காட்டுறீங்க. நான் பேசலன்னு உனக்கு தெரியுமா? பேசினேன். ஆனா அந்த தாமரை தான் ஒரு சாடிஸ்டாட்டம் அங்க இருக்க கத்திரி எடுத்து குத்திக்க போய் கேவலம் அவமானப்படுத்திட்டான். அது போட்டோம், நானும் தாமரையும் போட்டுக்க சண்டைனால குழந்தைங்களை அது நிச்சயமா பாதிக்க போகுது. பாவம் பாவம் குழந்தைங்க. சச்சின் ஐஸ்வர்யாவும் தான், அவங்க தான் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அவங்க தான் நான் அவன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. என்னம்மா அப்படி சொல்றீங்க நீங்க? ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க. அந்த குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்னா அப்ப இந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவோட இருக்கணும்னு ஆசையா இருக்காதா? ஏன் மாப்பிள்ள பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ சொல்லிடுங்க. அம்மா, இவ பிறந்த உடனே இவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான் முடிவு பண்ணிட்டேன். கை குழந்தை பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே அப்படி சொல்லி வளர்த்தா நாளைக்கு எந்த கேள்வியும் கேட்க மாட்டா. என் குழந்தைய என்னால வளர்க்க முடியும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். என்னங்க ஐயா, அம்மா தம்பி அப்பாவை போகிற சந்தோஷத்தில் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாரு? இந்த குடும்பத்தில் நாம் சம்பந்தம் பண்ணதே செல்வி குடும்பத்தை தலை தூக்க விடாமல் பண்ணணுங்கிறதுக்காகத்தான்டா. ஆனால் இவன் பந்தும் பாசம்னு போய் மாட்டிக்கிட்டு நம்மளை தலைகுனி வச்சுருவான் போல இருக்க. ஐயா, தம்பிக்கு குழந்தை குட்டிங்க ஆயிடுச்சுன்னா நீங்கள் போட்ட திட்டம் நிறைவேறாது ஐயா. லிஃப்ட்ல போலாம்டா. வேண்டாம் கேளு பூஜா, வேண்டாம் ப்ளீஸ் லிஃப்ட்லயே போயிடலாம்டா. வேண்டாம், ஸ்டெப்ஸ்ல போலாம். ஐயோ சரி, உன் பேச்சு நானே கேக்குறேன். அப்படியே நடந்து போயிடலாம்டா. வாங்க வாங்க வாங்க. மெல்லடா. எனக்கு வரும்போதே ஸ்வீட்டோட வரவேற்கிறோம். இந்தாங்க எடுத்துக்கோங்க.
என்னம்மா இது உள்ள நுழையறதுக்குள்ள ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம். நானாவது ஸ்வீட் குடுக்குறேன். அங்க பாருங்க உங்க பிள்ளைய பொண்டாட்டிக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்காரு. ஜூன் ஜூலை மாதத்தில் ரோசா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் மனம் பாராசூட் கட்டினால் விண்ணில் பறக்கும் லா 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 லா. என்ன மருமகளை வெச்ச கண்டு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இருக்காத பின்ன தாத்தா ஆக போறீங்கல்ல. இந்த வீட்டுல எவ்வளவோ கெட்டது நடந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பூஜா, மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இல்ல இருக்கட்டும், பரவாயில்லம்மா. இல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க வாழ்த்துறது ஒத்த உசுறு இல்ல, ரெட்ட உசுறு. ஐயோ என்னம்மா இது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா தான் ஆசீர்வாதம் பண்ணுவேனா? பரவாயில்லம்மா, நீ நல்லார். நீ தாயானது மட்டும் இல்லைம்மா, என் பையனை அப்பாவாக்கியிருக்க, என்னை தாத்தாவாக்கியிருக்க, ரஞ்சனியை பெரியம்மாவாக்கியிருக்க, தாமரையை அத்தையாக்கியிருக்க. மொத்தத்தில் என் வம்சம் தழைக்கிறதுக்கு நீ வழி பண்ணியிருக்கம்மா. நல்லார். உனக்கு என்ன வேணும் கேளுமா. ஏய் பூஜா, இதாண்டி சந்தர்ப்பம். என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. சமய சந்தர்ப்பம் பார்த்து பாசம் காட்டுறவன் நான் இல்லைம்மா. என் மருமகிட்ட எப்போவுமே பெத்த பொண்ணு மாதிரி பாசம் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீ கேளுமா, என்ன வேணும் கேளு. ஏதாவது கேள் பூஜா. பூஜா, மாமா கேக்குறாரு இல்ல, சொல்லு. கேளண்டி. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்னடி உனக்கு பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சா? ஏன் இந்த மாதிரி பேசுற? ரஞ்சி, நீ இதுல தலையிடாத. கேளு கேளுன்னு சொன்னீங்கல்ல, கேட்டுட்டேன். ஏன் எல்லாரும் வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க? என்ன வார்த்தமா பேசுற? ஏம்மா, இப்படி எங்க எல்லார் சந்தோஷத்தையும் கெடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். பூஜா ப்ளீஸ். பூஜா, பூஜா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இது பாரு, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கேன், நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இது பாரு, நீயும் நானும் புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம். இருட்டுல நடந்தது மறந்துட்டு மறைச்சிட்டு சந்தோஷமா வாழலாம். சரின்னு சொல்லு. எப்படி அமர் உன்னால இப்படி சொல்ல முடியுது? இருட்டுல என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு வெளிச்சம் இருக்குன்னு வேற இடத்துல தேட முடியுமா? என்னால மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. பூஜா, just relax பூஜா. Don't make a scene. எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல. Please பூஜா, try to understand. என்ன பூஜா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்ல அக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பூஜா சொல்லு, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். டேய், சந்தோஷமா இருக்கீங்கன்னா அந்த புள்ள ஏன்டா குழந்தைய வேண்டாம்னு சொல்லுது? நான் கன்வின்ஸ் பண்றேன் பாப்ஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பூஜா, நீ குழந்தை மட்டும் பெத்து கொடு, நான் ராஜா மாதிரி வளர்க்குறேன். ஏ, உனக்கு தலையெழுத்தா? இந்த ஒரு பாவத்தை நீ சுமக்கிறிய, அது பத்தாது. இப்போ இந்த பாவத்தை நீ சேர்த்து சுமக்கணுமா? பூஜா, நான் என்னைக்குமே அப்படியெல்லாம் நினைச்சது இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன நடக்குது இங்க? பாப்ஸ், நீ சொல்லுமா, ஏன் குழந்தைய வேண்டாம்னு சொல்ற? நீ அழிக்க நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு உயிர், என் குடும்பத்தோட வாரிசு. இல்ல இல்ல, இது உங்க குடும்ப வாரிசு இல்ல, அசிங்கம். இந்த குழந்தைக்கு அப்பா அமர் இல்ல. அமர், நீங்களாவது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நாங்க குழம்பி போயிருக்கோம். அவன் சொல்ல மாட்டான் அண்ணி, சொல்ல மாட்டான். நான் சொல்றேன்.
எல்லாத்துக்கு முன்னாடியே நான் கெட்டு போயிட்டேன். என்ன கெடுத்த அந்த பாவி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் செத்து போயிருக்கணும். இன்னைக்கு நான் இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்னடி பேசுறே நீ? கெட்டு போனதுனால செத்து போயிடுறேன்னு சொல்றியே. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் கடவுள் ஒரு நல்லது வச்சிருப்பான். இந்த கெட்டதுலயும் உனக்கு ஒரு நல்லது கொடுத்துருக்கான். அதெல்லாம் நினைச்சு பாத்தியா நீ? உனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்கடி இந்த வாழ்க்கை கிடைக்கும்? உங்க அண்ணன் நான் என் தெய்வமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் என்னை ஏமாத்தல. அப்படிப்பட்ட ஆம்பளைங்க மத்தியில அமர் உனக்கு கிடைச்சதுக்கு அவருக்கு நீ தினம் பூ போட்டு கும்பிடணும்டி. அமர், நீ சின்ன பையனை நினைச்சிட்டு இருந்த. ஆனா எல்லாரையும் விட நீதான் ஒசந்து நிக்கிற. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அக்கா? அஞ்சறிவு இருக்கிற நாய்க்கு 4 நாள் சோறு வச்சா 5ஆவது நாள் பாலாட்டி தன்னோட விசுவாசத்தை காட்டுது. அப்படிப்பட்ட நாய விசுவாசமா இருக்கும் போது நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம். 4 பேருக்காது நல்லது பண்ண வேண்டாமா? அப்பாவோட கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிறது தான் ஒரு நல்ல புள்ளையோட அழகு. ஒரு பொண்டாட்டியோட கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிறது தான் நல்ல புருஷனுக்கு அழகு. அக்கா, ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் தான் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு. அவ யார் கை நீட்டினாலும் இந்த ஊர் உலகம் நம்பும். பூஜா நினைச்சிருந்தா இப்போ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு உங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்கலாம். ஆனா அவ அப்படி செய்யல. உங்க எல்லார்கிட்டயும் உண்மை சொன்னா பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு போறாதா அவளை நான் ஏத்துக்கிறதுக்கு? சொல்லுங்க பூஜா. இப்படிப்பட்ட புள்ளைய பெத்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட பிள்ளை பெற்றதுக்காக இந்த ஆண்டவ முதல் முறையா கூனி குறுகி நிற்கிறாமா. தாயே, இந்த குழந்தை வேண்டாம், அழிச்சிட சொல்லு, அழிச்சிட சொல்லு. தாயே, என்ன எதுவும் கேட்காது, தயவு செஞ்சு அழிச்சிட சொல்லு, சொல்லு. என்ன சொல்றீங்க நீங்க? ஏம்மா, இத்தனை நாள் என்னை ஏமாத்திருக்கல. என்னைக்காவது உன்னை என் மருமக மாதிரி நடத்திருக்கேன். நான் பெத்த மகளா தானம்மா பாசம் காட்டிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கெட்டு போய் ஒரு அசிங்கத்தை வயத்துல சுமந்துக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கூச்சா மாமா மாமான்னு வாய் நிறைய கூப்பிட்டுருக்கேன். ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்கு. அந்த பிள்ளையோட புருஷன் உன் கண்ண புத்தி தானமா உனக்கு இருக்கும். இது
ஏதோ தன்னை அறியாம நடந்து போச்சு. தாயே வேண்டாம், உன்னோட எந்த சமாதானமும் ஈடுபடாது. பேசாம இரு. இனிமே நான் பேச வேண்டியதெல்லாம் என் பிள்ளைகிட்ட மட்டும்தான். வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தம்பி வாங்க தம்பி. தம்பி ஐயா இதை விட நல்ல பொண்ணா சுத்தமான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு தம்பி. தம்பி வாங்க பூஜா தம்பி. எழுந்திருமா. முடியாது, என்னால வர முடியாது. நான் சாகுற வரைக்கும் பூஜா தான் என்னோட பொண்டாட்டி. அவ வயிற்றுல வளர குழந்தை தான் என் குழந்தை. காத்தா சொல்லுடா, எனக்கு என் மான மரியாதை தான் முக்கியம், மீதியெல்லாம் அப்புறம்தான். என்னப்பா பெரிய மான மரியாதை? முதல்ல ஒரு நல்ல மனுஷனா இருக்க. ஆண்டவனோட இன்னொரு முகத்தை நீ பார்த்திருக்க என்ன அடிச்சாலும் கொண்டாலும் உங்களை மாதிரி ஒருத்தருக்கு புள்ளியா இருக்கிறத விட தம்பி பூஜாக்கு நான் புருஷனா இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் வர முடியாது, வர முடியாது. வேண்டாம் ஐயா, நீங்க வர வேண்டாம், வர வேண்டாம். நான் கொடுத்து வைக்காத உண்டு, எனக்கு எதுவுமே கிடையாது. நீ அந்த பிள்ளைக்கு புருஷனாவே இரு, அந்த முகம் தெரியாதவரோட குழந்தைக்கு அப்பனாவே இரு, அப்பனாவே இரு. காத்தா என்ன கூட்டிட்டு போடா, போற வழியிலேயே தலை முழுகணும். ஐயா அது மாதிரிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் புள்ள செத்து போயிட்டான் ஐயா, ஐயா என் புள்ள செத்து போயிட்டான். ஐயா வாங்க ஐயா. என் புள்ள செத்து போயிட்டான். என் புள்ள செத்து போயிட்டான். நான் சொன்னேன் ரஞ்சி, இந்த மாதிரி நடந்த அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வரதான் போகுதுன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. அமர் என்ன பெருந்தன்மையோடு ஏத்துக்கிட்டா. பிகாஸ் he truly loves me. அதாண்டி என்ன ஒருத்தது. அவன் என்னதான் என்ன புரிஞ்சு நடந்துகிட்டாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு சராசரி பொண்ணா எல்லார் முன்னாடி அவன் முன்னாடி என்னால நடந்துக்க முடியல. என்ன கொல்லுது ரஞ்சி, என்ன கொல்லுது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன கொல்லுது. மனசுல இருக்கிறத வேணா மறைக்கலாம், ஆனா வயித்துல வளர்றத மறைக்க முடியாது. இத தன்னோட குழந்தை தானே அவன் சொல்லிக்கலாம், ஆனா என் மனசு ஒத்துக்கலடி, என் மனசாட்சி இடம் கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு பாத்தியா. எந்த மாமனார் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாரோ அதே மாமனார் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு பேசுறாரு. அவர் பேசுறாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட வேலை பார்க்கிற வேலைக்காரர் சொல்றா நான் சுத்தமானவ இல்லைன்னு. நீ சொல்லு ரஞ்சி, நான் சுத்தமானவ இல்லையா? நான் என்ன விருப்பப்பட்ட கேட்டு போனேன்.
நானே என் வாழ்க்கையை அழிச்சுக்குவேன். போதும் நிறுத்தி. ஏய், இத்தோட இந்த விஷயத்தை நீ மறக்கற. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரிஞ்சுதா? யாரடி சொன்னா நீ சுத்தமான பொண்ணு இல்லைன்னு? நான் சொல்றேன், நீ சுத்தமான பொண்ணுதான். மனசளவுல நீ சுத்தம் பூஜா. உன் மனசுக்குள்ள எந்த கெட்டனமும் இல்லடி. இதுக்காகவே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மாமனார் உன்னை வேண்டாம்னு சொன்னா என்னடி? யார் உன்னை தப்பா நினைச்சா என்ன? உன் புருஷன் உன்னை நம்புறான்ல, உனக்கு ஆறுதல் சொல்ல உன் பக்கத்துல அவன் இருக்கா இல்லடி? அது போதும் உனக்கு. வேற என்னடி வேணும்? பூஜா இங்க பாரு, சாயறதுக்குன்னு தோல் இருந்தா மனசுல எவ்வளவு பெரிய சுமையா இருந்தாலும் அதோட பாரம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் அமர் உன் பக்கத்துல இருக்காண்டி. அவன் புருஷன், அவன் தாண்டி மனுஷன். விடுறே, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குண்டி. நீ நல்லபடியா இருக்க போற பாரு. இந்த காலத்துல அவன் புள்ளைய கொடுத்துட்டு ஐயோ இது நம்ம புள்ளதானா நம்ம புள்ளதானா ஒவ்வொரு நிமிஷமும் சண்டைக்கு போய் பிடிச்சு அலையறானுங்க. ஆனா இவன் நீ கெட்டு போனது கூட பெருசா நினைக்காம உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய தான் குழந்தைன்னு சொல்லிக்கிறானே, அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவன் ஆம்பளடி. பாரு, எது எப்படியோ உன்னோட உடம்புல உன்னோட ரத்தத்துல ஒரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப அது உன்னோட தானே. அத சந்தோஷமா பெத்தெடு. விடுறி, இனிமே நீ தான் அதுக்கு அம்மா, அமர் தான் அதுக்கு அப்பா. போதுமா? பூஜா, நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் பூஜா. அழக்கூடாது. இத்தோட முடிஞ்சதா நினைச்சு அப்படியே அதை மறந்துடணும். புரியுதா? அழுதுட்டு இருக்காத. ஏய், காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அமரையும் வர சொல்லு. வா. Finish. Now on chapter close. One chapter close. ஆண்டவன் சாப்டரும் க்ளோஸ். என் பேச்சை கேட்காதவங்க யாருமே இருக்கக்கூடாதுடா. நான் விட மாட்டேன். ஓவர்டா. டேய், ஆண்டவங்கிட்ட விளையாடுற புள்ள இல்லாத அப்பன் ஆகணும்னு என் தலையில் எழுதுண்டா அதை யாரால் தான் மாற்ற முடியும்? ஆடா நீ ஒழிஞ்சடா. சகல, என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நிதானமாக யோசிங்க, அவசரப்படாதீங்க. நான் அவசரப்படல சகல, அவசரப்படல, அவசரப்படவும் மாட்டேன். கரெக்டாக குறி பார்த்து நடு நெத்தியில் அந்த பயலை நான் சுடுவேன். ஐயா, அமர் இப்படி ஏன் செஞ்சானே புரியலையே. திடீர்னு இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்திருக்கான். அவன் நடக்கிறது இருக்கட்டுமா, இந்த பூஜா பொண்ணு இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைச்சு நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கி இருக்காள. ஜிஜேயோட தங்கச்சி தானே, 2 பேருக்கு ஒரே ரத்தம், அதான் புத்தியை காமிச்சிட்டா. யார் ரத்தம் எப்படின்றத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த நாயோட ரத்தம் இன்னைக்கு இங்கே சிந்தணும். அப்போ தெரிஞ்சுக்குவீங்க ஆண்டவன் யாருன்னு. சகல, என்ன பேசுறீங்க? என்ன இருந்தாலும் அவன் உங்க புள்ள ஞாபகம் வச்சுங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு, அதுக்கப்புறம் அப்போ என்ன புள்ள என்ன சகல? ஆண்டவன் எடுக்கிறது தான் முடிவு, எழுதுறது தான் விதி. அவன் விதி இன்னைக்கு என் கையால் முடியணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் சகல. சுட்டு கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? நீங்க அப்பாவா இருந்தாலும் சுட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கொலைகாரன். கொலைகாரனாய் தூக்குக்கு போய் என் தலை தொங்குனாலும் பரவாயில்ல. ஆனால் அவமானத்தில் மட்டும் என் தலை தொங்கக்கூடாது சகல, தொங்கக்கூடாது. யாரோ ஒருத்தனோட பிள்ளைக்கு நீ அப்பனா இருக்க வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சினா கேட்க மாட்டேன்றான் சகல. நான் அந்த பொண்ணுக்கு புருஷனாக தான் இருப்பேன், அந்த பிள்ளைக்கு அப்பனாக தான் இருப்பேன், என்னென்னமோ பேசுகிறான் சகல. இந்த ஆண்டவன் வார்த்தையை மீறி ஒருத்தன் நடக்கிறான்னா அவன் என் பிள்ளையாவே இருந்தால் கூட அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது.
தம்பி இப்ப எதுக்கு வந்தீங்க நீங்க? அப்பா உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. தம்பி போங்க தம்பி. வாடா வா. டென்ஷனா இருந்தா போயிடணுமா? என்னண்ணா நீங்க? தம்பி அப்பாவுக்கு நீங்க நேத்து செஞ்ச காரியம் பிடிக்கவே இல்ல. துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு போயிட்டாருல, இன்னைக்கு 2ல 1 பாத்துடலாம். தம்பி சகல யமனை தேடி வந்திருக்கான் பாருங்க. ஆண்டவர் லிங்கமா இல்ல அமர் லிங்கமா? பைத்தியமா உங்களுக்கு பாப்ஸ்? ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? ஏன் என்ன சுடணும்? என்ன ஏன் சுடணும்? டேய் 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 யாரை பத்திர காட்டு மிராட்டின்னு கேட்குற? என்ன இடம் பைத்தியமானு கேட்குற? சகல கொன்னுடுவான், அனுப்பிடுங்க. கொன்னுடுவான். என்ன அமர், ஏன் திடீர்னு இப்படி பொண்டாட்டி தாசனா மாறிட்ட? என்ன பிளான் பண்ணிருக்க? பொல்லாத பிளான் பண்ண. யாரோ ஒருத்தரோட பிள்ளைக்கு அப்பனா இருக்கிறதுக்கு சம்மதிச்சு மானுக்கிட்டு போய் அந்த வீட்டில் இருக்க சகல. எனக்காடா புத்திமதி சொல்றேன். டாய் துப்பாக்கியில் என்னடா ஒரே அடி செத்துருவ படவா. அடிங்க பாப்ஸ், அடிங்க, என்ன கொன்னுடுங்க. டேய் அறிவு இருக்கானே உனக்கு? உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாது? அவனே கோவக்காரன். அவன் முன்னாடி நின்னு வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து பேசுறியா? போடா. டேய் காத்தா அவனை இழுத்துட்டு போடா. வாங்க தம்பி வாங்க. டேய் காத்தா கொல்லுடா அவனை. தம்பி நான் சொல்றேன்ல. டேய் இழுத்துட்டு போடா. நான் போக மாட்டேன், போக மாட்டேன். கொல்லணும்ல, அடிச்சு கொல்லணும்ல. உங்க முன்னாடி இருக்கிற மிதிச்சு கொன்னுடும். அமைதியா இருங்க. என்ன திமிரு இருந்தா ஆண்டவனுக்கு எதிர்க்க கை நீட்டி. அப்படிதான் பேசுவேன். என்னடா அது? விடுதலை பத்திரமா? நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லைன்னு எழுதி கொண்டிருக்காதானே? டாய் கழுத்தே முறிச்சு போடுறதுக்கு தயாராயிட்ட. கையெழுத்துறடா பெரிய விஷயம். கொன்னுடு வந்தவன. சகல கொண்டா இருங்க. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பத்திரம், செல்போன் கம்பெனி சைட்டோட பத்திரம். இது யார் என்ன கொடுத்தாங்கிற ஐடியா இருக்கா உங்களுக்கு? தாமரையை வந்து என் கையில கொடுத்தாங்க. இது எப்படி வாங்கினது தெரியுமா? பூஜா, என்னது? ஏன் இன்னும் 2 பேரும் சாப்பிடல? அந்த ஆண்டவன் உங்க 2 பேருக்கும் இந்த வயசுல இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்க கூடாது. உங்க 2 பேர்ல யாருக்கு ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அமர், பூஜா எங்க வீட்டு பொண்ணு. அவ கஷ்டத்தை நாங்க தாங்கிக்குவோம். ஆனா நீங்க எங்களுக்காக உங்க அப்பாவே பகைச்சிட்டீங்களே. என்னக்கா, உங்க கஷ்டம் எங்க கஷ்டம்னு பிரிச்சு பேசுறீங்க? நான் அந்த மாதிரி நினைச்சதே இல்லை. இன்னும் என் பூஜாக்கு என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கதான் போறீங்க. அக்கா, ஒரு விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல. ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. என்ன அமர்? நானும்
பூஜாவும் மனசளவுல தான் புருஷன் பொண்டாட்டி. ஆனா புருஷன் பொண்டாட்டியா இன்னும் வாழல. நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, எங்க 2 பேருக்கும் இனிமே குழந்தை ஒரு காட்டி கூட இந்த பூஜா வயிற்றுல வளர்ற குழந்தை தான் என்னோட குழந்தை. நான் தான் அப்பா. என் சொந்த குழந்தையா பார்த்துக்கு. அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் வர வேண்டாம். நான் செஞ்சது தப்பாக்கா? ஏன் அப்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் நடிக்கும் போது என் மனசு வெடிச்சிடும் போல இருக்கு. போதும் அமர், எங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். எனக்கு யாரையும் பிரிச்சு பார்க்கணும்னு ஆசையே கிடையாது. எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். உங்க அப்பாவை போய் சமாதானப்படுத்துங்க. இல்லக்கா, என் அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் பிறந்ததுல இருந்து என்னை கை நீட்டி அடிச்சதே கிடையாது. என்கிட்ட கோமா பேசினதும் கிடையாது. என் மேல அவருக்கு கோவமே வராது. நான் என்னன்னா ஆசைப்பட்டிருக்கேனோ அதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. It's all over. It's all over. அமர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் அப்பா என்ன மன்னிக்கவே மாட்டாரு. அவரை மறந்துட வேண்டியதான். I miss you, Bob. I really miss you, Bob. அமர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நல்லா இருந்த அப்பா புள்ளைய நாங்க தான் பிரிச்சுட்டோன்னு எங்க வீட்டு பொண்ணு மேல பழிய போடுவாங்க. உங்களுக்கு அவர்கிட்ட பேச தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் போய் பேசுறேன். ஐயோ வேணாக்கா, வேணா. ஏ இல்ல, விட்டுருங்க, விட்டுருங்கக்கா, விட்டுருங்க. அப்பா உங்க மேலயும் கோபமா இருக்கா? என் மேல அவருக்கு என்ன கோவம்? அது வந்துக்கா, செல்போன் சைட்ல வச்சு அந்த என்ஆர்ஐ பாட்டி கூட இருந்ததுக்காக நீங்க அப்பா மேல கோவப்பட்டீங்களா? நான் சத்தியமா சொல்றேன்க்கா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லை. கடனோடு நான் வாங்கி அந்த செல்போன் கம்பெனியில பார்ட்னரா சேர்ந்துட்டார். இப்போ திடீர்னு விலகவும் முடியல. அப்பாக்கு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து தப்புல நல்லா வரணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ரொம்ப ஆசை. இப்போ புதுசா வந்த இந்த பிரச்சனைனால பிசினஸா குடும்பமான குழம்பி போயிருப்பார். ஆனா ஒண்ணுக்கா, என் அப்பாவோட வீக்னஸ் எனக்கு தான் தெரியும். என்னது? சின்ன பிரச்சனை மறக்கிறதுக்கு அவருக்கு எதிர்பார்க்காத பெரிய சர்ப்ரைஸா அவர் முன்னாடி வச்சோன்னு வச்சுக்கோங்க, பழைய பிரச்சனை மறந்துடுவார். இப்போ அவர் நம்ம மேல இருக்க கோவத்தை மறக்கணும்னா அவர் ஆசைப்படுற அந்த 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 செல்போன் பிசினஸ்ல ஏதாச்சும் செய்யணும். அப்பாக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இருங்க அமர், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அமர், இந்தாங்க வச்சுக்கோங்க. அப்பா கிட்ட கொடுத்துருங்க. என்னக்கா இது? செல்போன் பிசினஸோட கான்ட்ராக்ட். இனிமே இது உங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கங்க. ஐயோ, என்ன காரியம் பண்றீங்க? எனக்கு இது வேண்டாம் அக்கா, வேண்டாம் அக்கா.
நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும். I don't want anybody's favor. அப்படிலாம் சொல்லக்கூடாதாம்மா. நீங்க பூஜாக்கு பண்ண தியாகத்துக்கு ஒரு சின்ன பரிசு. ஐயோ இப்படி எல்லாம் பேசாதீங்க அக்கா. நான் இது வாங்கிட்டா நான் பண்ண தியாகத்துக்கு மதிப்பே போயிடும் அக்கா. அப்படியே நினைச்சுக்கிறீங்க? இல்ல. உதவி பண்ண உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது நான் செய்யணும் இல்ல? நீங்க எங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நன்றிக்கு ஏதாவது பண்ணணும் இல்ல? இல்ல அக்கா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். அமர் ப்ளீஸ். வேண்டாம் அக்கா வேண்டாம். பூஜா வாங்கிக்க சொல்லு. பூஜா நீ நடுவுல வராத ப்ளீஸ். பூஜா ப்ளீஸ். அமர். You going to insult me if you take the file. Please please. வேண்டாம் அக்கா ப்ளீஸ். பூஜா ஃபைல கொடு. வாங்கிக்கோ. பூஜா வாங்காத பூஜா. அமர் ப்ளீஸ். அமர் இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்க புள்ளைய பத்தி இல்ல? எவ்வளவு ஹிண்ட்ஸ் கொடுத்தேன் அங்க நான்? ஒரு ஹிண்ட் காமிச்சீங்களா? உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டும் புரியல. டேய் இதெல்லாம் காரணம் காமிச்சு நீ என்னை சமாதானப்படுத்த முடியாதுடா. பணம் என்னடா பெரிய பணம்? நினைச்சா நிமிஷத்தில் சம்பாதிப்பண்டா. என் கால் தூசுக்கு சமாண்டா. ஆனால் என்னைக்கு நீ இன்னொருத்தனோட பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிறதுக்கு சம்மதிச்சா அன்னைக்கு நீ என் பிள்ளை இல்லைடா. நான் இப்பவும் சொல்றேன் பூஜாவோட குழந்தை ஏன் குழந்தை தான். டேய் டேய் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாத. சகல அவனை வெளியில் அனுப்புங்க. துண்டு துண்டை வெட்டி போட்டுருவேண்ணா. பாப்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜாவை கெடுத்ததே நான் தான். அது தெரிஞ்சுக்காம என்ன சுட போறீங்க? கொல்ல போறீங்க? சுடுங்க, கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. பாத்தீங்களா சகல என் பிள்ளைய பின்னிட்டானே. ரொம்ப சந்தோஷம்டா. சந்தோஷம். கோபத்திலையும் ரோஷத்திலையும் என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கா சகல. வேற இதுல தான் உங்களை மாதிரி இல்ல. இதுல இல்லை அவன் நிறைய வளர்த்துருக்கானே. டேய் ஆண்டவன் முதல் முறையாக தோத்துருக்கான்டா. அதுவும் அவன் பெத்த பிள்ளைகிட்டே. டேய் நான் உனக்கு அப்பனா போயிட்டேன்டா. இல்லைன்னா உன்னோட அறிவுக்கு உன் காலிலே விழுந்துருப்பா. என்ன பாப்ஸ் பேசுறீங்க? டேய் என் பேர பிள்ளைய அனாதையாலே விட்டுறாம அந்த பூஜா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்த்தியா? நீ பெரிய மனுஷன்டா. டேய் காத்தா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுறேன். சரிங்க ஐயா. எதுவுமே வேண்டாம். எனக்கு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணு. ஏற்கனவே தான் ஃபுல்லா ஏத்துருக்கீங்களே. உனக்கு அந்த பழக்கம் வேணாண்டா. நான் போய் குடிக்கிறேன். பாப்ஸ் டேய் கொன்னுடுவோம் படுவா. யோ யோ பாப்ஸ். வாங்க சகல போடுவோம். சூப்பர் ராமான. நல்ல அப்ப நல்ல புள்ள எல்லாத்தையும் பைத்தியமாக்குறானுங்க. என்ன சொல்ற? You're right, Dad. வாங்க போலாம். ஆச்சு யார் கண்ணா நீங்க? யாரு யார் நீங்க? என்ன பண்றீங்க? என்ன தெரியுதா உங்களுக்கு? நான் தாண்டி உங்க சித்தப்பா. கண்டுபிடிக்க மாட்டீங்களா? நீங்க எங்க கண்டுபிடிக்க போறீங்க? வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்களே என்ன கண்டுக்கிறது இல்ல. ஏதோ பழைய பொருளை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஏய் என்ன குழந்தைகிட்ட போய் பேசிக்கிட்டு எப்ப வந்த? இப்பதான் நீ. ஆஹா சச்சின் ஐஸ்வர்யா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க நீ. அவங்க தான் இவளை பார்க்கணும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அது முடியாது. எங்க சரி அதெல்லாம் விடுங்க. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக பதவிகள்லாம் கிடைக்கும். பெற்றவங்களுக்கு அம்மா அப்பா, அப்பாவோட தம்பி சித்தப்பா, அம்மாவோட தம்பி மாமா, அப்பாவோட தங்கச்சி அத்தை, இந்த மாதிரி பல. என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற? இதெல்லாம் தெரிஞ்சது தானே? இல்லை நீ. ஆனால் நம்ம வீட்டில் பிறக்க போகிற இன்னொரு குழந்தையால் பல பேருடைய உறவுகள்லாம் மாறப்போகுது. ஏன் தலையெழுத்தே கூட மாறலாம். என்ன சொல்ற? இல்லை நீ பூஜா பிரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்படியா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம்.
அதே இப்படி தயங்கி தயங்கி சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி யாருக்கும் இதுல சந்தோஷம் இல்லை நீ. ஏய் குரு, என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஆ, குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லைன்றது தான் பிரச்சனையே. என்னடா பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? யார் சொன்னது? யார் உன்னை இப்படி சொல்ல சொன்னது? அந்த அயோக்கிய ஆண்டவர் லிங்கம் எங்களை பழி வாங்குறதா நினைச்சு பூஜா மேல பழிய போட்டானா? இல்லை நீ, குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னது நம்ம பூஜா தான். அண்ணி, அப்புறம் பூஜா இந்த விஷயத்த நம்ம கிட்ட மட்டும்தான் மறைச்சிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அமருக்கு எல்லாம் தெரியுமா. இருந்தாலும் பெருந்தன்மையா பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. என்ன ஜிஜே இது? இதெல்லாம் நம்புறபடியா இருக்கு? அந்த அமர் எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கி, கைக்கு கிடைச்ச எந்த பொண்ணையும் விட மாட்டான். அப்படி இருந்தும் பூஜாவுக்கு அவ்வளவு பெருந்தன்மையா வாழ்க்கை கொடுக்கறானா? இல்ல இல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. அண்ணி, இன்னொரு விஷயம், பூஜா இப்படின்னு தெரிஞ்சே வாழ்க்கை கொடுத்ததுக்காக இந்த மொபைல் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சைட் இருந்துச்சுல்ல, அதோட டாக்குமெண்ட் எல்லாம் தாமரணி அமர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அமர் செஞ்ச தியாகத்துக்கு சீதனமா. பூஜா விஷயத்துல ஆண்டவர் லிங்கத்தால ஜீர்ணிக்க முடியாதா? அவரை சமாதானப்படுத்ததா இந்த டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி தாமரணியை ஏமாத்தி அமர் இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டான். தாமரை இந்த அளவுக்கா ஏமாறணும்? ஒரு முன் யோசனை வேண்டாம்? அவளுக்கு என்னைக்கு முன் யோசனை இருந்திருக்கு? என்னைக்கு அவ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாலோ அப்பவே தெரியல. அறிவு கெட்டவ எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி லூஸ் ஆட்டம் கொடுத்துட்டா. இவனுங்களும் பெரிய டிராமா பண்ணி காரியத்தை சாதிச்சிட்டானுங்க. நாடு விட்டு நாடு வந்து எல்லாரோட வாழ்க்கையை சுடுகாடாக்கிடுவானுங்க போல் இருக்கு. விடக்கூடாது செல்வி, இதை விடவே கூடாது. இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். இருங்க ஜீஜா, ஒரு நிமிஷம். அவசரப்பட்டா நடக்கிற விஷயம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். சுத்தி நடக்கிற அநியாயம் நியாயம் எதுவுமே தெரியாம போயிடும். இப்ப நம்ம பிரச்சனை ஆண்டவர் லிங்கமும் அமரும் இல்லை. திலீபன் நம்ம கிட்ட நியாயமா இருக்காரா இல்லையாங்கிறதா. தாமரை சொன்னதுக்காக அமரை வேற வழி இல்லாம சேர்த்துக்கிட்டோம். ஆனா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த விஷயத்த ஒரு வார்த்தை கூட திலீபன் சொல்லலைன்னா எனக்கு அவர் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இப்ப தெரியுதா? இப்ப புரியுதா? நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த திலீபனை நம்ப முடியல, அவங்க சைடு சேர்ந்துட்டான்னு. அன்னைக்கு என்னமோ காந்திஜிக்கு அடுத்தது இவன் தான் நல்லவன் சொன்னேன். யாரையும் நம்ப கூடாது செல்வி. இந்த பார் செல்வி, நீ சொன்னேன் இந்த செல் பிசினஸ்ல நான் கால் எடுத்து வச்சேன். இப்போ நடுக்கடல மாட்டிக்கிட்ட மாதிரி முழிக்கிறேன். என் தலைவிதி எனக்கு. லாயரை பார்த்து தொலைக்கணும், போறேன். நீ என்ன பண்ண போறியோ தெரியல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.